பசுமை நிறைந்த மலைகளுக்கு நடுவே மறைந்து கிடந்த சிறிய கிராமம். காலையில் பறவைகள் பாடும் சத்தத்தாலும் மாலை நேரத்தில் மாடுகள் வீடு திரும்பும் தூசி வாசனையாலும் அந்த ஊர் உயிருடன் இருந்தது. ஆனால் பல மாதங்களாக அந்த கிராமத்தின் வானம் வெறுமையாக இருந்தது. மேகங்கள் வந்து பார்த்துவிட்டு போய்விடும். மழை மட்டும் வரவே இல்லை. கிராமத்தின் நடுவே இருந்த பெரிய ஆலமரத்தடியில் தினமும் மக்கள் ஒன்று கூடி வானத்தை பார்த்து கொண்டே பேசுவார்கள். வறண்டு போன கிணறுகள், பிளந்த நிலம், சோர்ந்து கிடக்கும் செடிகள் எல்லாம் அந்த ஊரின் முகத்தை மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் சிறுவன் அருள். வயது 10. எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் கண்கள். மழையை மிகவும் நேசிப்பவன். அவன் வீட்டின் மாடியில் பழைய டீன் பெட்டிகளை வைத்து மழைநீர் விழும் சத்தத்தை சேகரிப்பது அவனுடைய பழக்கம். ஆனால் இப்போது அந்த பெட்டிகள் தூசியில் மூழ்கி கிடந்தன. அருளின் பாட்டி மீனாட்சி தினமும் மாலை நேரத்தில் பழைய கதைகளைச் சொல்வாள். மழை கோபப்படாது, மனிதர்கள் ஒருவரையொருவர் மறந்தால்தான் அது தூரம் போகும் என்று சொல்லும்போது அருள் சிரித்துக்கொண்டே கேட்பான். அருளின் நண்பி காவேரி எப்போதும் மரங்களில் ஏறிக்கொண்டிருக்கும் தைரியமான பெண். கிராமத்தில் எதுவும் நடந்தாலும் முதலில் ஓடிவந்து பார்ப்பவள் அவள்தான். 3வது மனிதர் பெரியசாமி, வயதான விவசாயி. ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் வயல்கள் எல்லாம் பசுமையாக இருந்த நாட்களை பார்த்தவர். இப்போது வறண்டு போன நிலத்தை பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பார். அன்று மாலை எல்லோரும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு கருமேகம் மட்டும் மெதுவாக நகர்ந்தது. குழந்தைகள் உற்சாகமாக கத்தினார்கள். ஆனால் அந்த மேகம் கிராமத்தை தாண்டி போய்விட்டது. அந்த இரவு அருள் வீட்டின் மாடியில் படுத்தபடி வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். காற்று கூட சோர்வாக இருந்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டபோது தொலைவில் இடியொலி போன்ற ஒரு சத்தம் மெதுவாக கேட்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை கிராமத்தில் ஒரு விசித்திரமான காட்சி. ஆலமரத்தின் அருகே இருந்த பழைய கல் கிணற்றில் சிறிய நீர்த்துளிகள் இருந்தன. மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இரவில் யாராவது தண்ணீர் ஊற்றியிருக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் பெரியசாமி அமைதியாக அந்த நீரை கையில் எடுத்து பார்த்தார். அவரது முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு சிறிய நம்பிக்கை தெரிந்தது. அருள் மற்றும் காவேரி அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். கிராமத்தின் பின்புறம் இருந்த காட்டுப்பாதையில் இருவரும் நடக்கத் தொடங்கினர். உலர்ந்த இலைகள் காலடியில் முறிந்தன. காற்று இல்லாததால் மரங்களும் அசையவில்லை. பாதையில் ஒரு சிறிய நாய் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தது. மெலிந்த உடல், ஆனால் கண்களில் குறும்பு நிறைந்திருந்தது. காவேரி அதற்கு மழை என்று பெயர் வைத்தாள். அவர்கள் காட்டின் உள்ளே செல்லச் செல்ல குளிர்ந்த காற்று வீச ஆரம்பித்தது. வறண்ட கிராமத்தில் இல்லாத வாசனை அங்கே இருந்தது. ஈரமான மண் வாசனை. அருள் திடீரென்று நின்றான். முன்புறம் ஒரு பெரிய மரம். அதன் வேர் அருகே சிறிய நீர்த்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. மேலே பார்த்தபோது மரத்தின் கிளைகளில் கருமேகங்கள் சிக்கியது போல தோன்றியது. காவேரி மெதுவாக சிரித்தாள். மழை இங்கே ஒளிந்து இருக்கிறது போல. அந்த நேரத்தில் மரத்தின் பின்னால் இருந்து ஒரு முதியவர் வெளியே வந்தார். நீண்ட தாடி, கையில் பழைய குடை. அவரது கண்களில் அமைதி இருந்தது. முதியவர் எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அருளும் காவேரியும் மெதுவாக அருகில் சென்றனர். அந்த மரத்தின் கீழ் சிறிய குளம் ஒன்று இருந்தது. அதில் விழும் ஒவ்வொரு துளியும் சுற்றியுள்ள மண்ணை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தது. முதியவர் தன்னுடைய பழைய குடையை திறந்தார். குடையின் உள்ளே சிறிய மழைத்துளிகள் ஒட்டியிருந்தன. அருளின் கண்கள் பெரிதாயின. முதியவர் மெதுவாக நடந்தபடி காட்டின் ஆழத்துக்குள் சென்றார். குழந்தைகள் அவரை பின்தொடர்ந்தனர். அங்கே அவர்கள் பார்த்தது கிராமத்தில் யாரும் நம்ப முடியாத காட்சி. சிறிய ஏரி ஒன்று. அதன் மேல் மெல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. காட்டின் அந்த பகுதி மட்டும் உயிருடன் இருந்தது. பச்சை புல், மலர்கள், பறவைகள். அருள் அந்த மழையில் நின்றபோது அவனுடைய முகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சிரிப்பு மலர்ந்தது. முதியவர் ஏரியை பார்த்தபடி நின்றார். அவரது கண்களில் சோகமும் இருந்தது. காவேரி ஏரிக்கரையில் கிடந்த பழைய மர பலகையை எடுத்தாள். அதில் மங்கிய எழுத்துக்கள். நீரை பகிர்ந்த கிராமம் வாழும். அருள் அந்த வார்த்தைகளை மெதுவாக படித்தான். அந்த நேரத்தில்
பெரியசாமியின் குரல் நினைவுக்கு வந்தது. ஒரு காலத்தில் இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தார்கள். பிறகு தண்ணீருக்காக சண்டைகள் ஆரம்பித்தன. ஒவ்வொருவரும் தங்களுக்காக மட்டும் கிணறுகளை மூட ஆரம்பித்தனர். மழை மெதுவாக கிராமத்தை விட்டு விலகியது. அன்று இரவு அருள் தூங்கவே இல்லை. கிராமத்தின் வீடுகள் இருளில் மூழ்கியிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கவலை இருந்தது. அருள் தன்னுடைய பழைய டீன் பெட்டிகளை எடுத்தான். அவற்றை சுத்தம் செய்தான். அடுத்த நாள் காலை அவன் கிராமம் முழுவதும் ஓட ஆரம்பித்தான். ஒவ்வொரு வீட்டின் முன்பும் சிறிய பாத்திரங்களை வைத்தான். மக்கள் குழப்பமாக பார்த்தனர். காவேரி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்தாள். அவர்கள் வீடுகளின் அருகே சிறிய செடிகளை நட்டார்கள். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் பெரியசாமி தன்னுடைய வயலின் அருகே இருந்த கிணற்றை திறந்தார். எல்லோரும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என்று அமைதியாக சொன்னார். அந்த ஒரு செயல் கிராமத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தனர். வறண்டு போன பள்ளிக்கூடத்தின் அருகே குழந்தைகள் சேர்ந்து மரங்களை நட்டனர். பெண்கள் வீணாகும் தண்ணீரை சேமிக்க தொடங்கினர். கிராமத்தில் சிரிப்பு மெதுவாக திரும்ப ஆரம்பித்தது. ஆனால் வானம் இன்னும் அமைதியாகவே இருந்தது. ஒரு வாரம் கடந்தது. அருள் தினமும் மாலை நேரத்தில் காட்டுக்குள் சென்று அந்த ஏரியை பார்த்துவிட்டு வருவான். முதியவர் ஒவ்வொரு முறையும் அங்கேயே இருப்பார். ஒரு நாள் அருள் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தபோது காற்று திடீரென்று பலமாக வீசியது. மேகங்கள் நகர ஆரம்பித்தன. காட்டின் மீது மழை அதிகரித்தது. அருள் மகிழ்ச்சியுடன் ஓட ஆரம்பித்தான். கிராமத்தை நோக்கி ஓடும்போது அவனுடைய கால்கள் மண்ணில் வழுக்கின. ஆனால் அவன் நின்றதே இல்லை. கிராமத்தை அடைந்தபோது மக்கள் எல்லோரும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். கருமேகங்கள் மெதுவாக கிராமத்தின் மீது வந்து சேர்ந்தன. குழந்தைகள் சிரித்தனர். முதல் மழைத்துளி ஆலமரத்தின் இலையில் விழுந்தது. அதன் சத்தம் முழு கிராமத்தையும் அமைதியாக்கியது. பிறகு இன்னொரு துளி. அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான துளிகள். மழை மெதுவாக ஆரம்பித்து சில நொடிகளில் முழு கிராமத்தையும் அணைத்துக் கொண்டது. அருள் தனது டீன் பெட்டிகளை மழையின் கீழ் வைத்தான். பழைய இசை மீண்டும் கேட்க ஆரம்பித்தது. காவேரி மழையில் சுற்றி ஓடினாள். பெரியசாமி மண்ணை கையில் பிடித்துக் கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் கலந்த சிரிப்பு இருந்தது. மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்தனர். யாரும் மழையிலிருந்து ஒளியவில்லை. அந்த மழை வெறும் தண்ணீர் இல்லை. அது அந்த கிராமத்தின் உயிர் திரும்பிய சத்தம். மழை பல நாட்கள் தொடர்ந்து பெய்தது. வறண்டு கிடந்த வயல்கள் மீண்டும் பச்சையாக மாறின. கிணறுகள் நிரம்பின. குழந்தைகள் சேற்றில் விளையாட ஆரம்பித்தனர். அருளின் வீட்டின் மாடியில் டீன் பெட்டிகள் இசை போல் ஒலித்தன. ஒரு நாள் காலை அருள் மீண்டும் காட்டுக்குள் ஓடினான். ஆனால் அந்த ஏரி இருந்த இடத்தில் இப்போது வெறும் அமைதி மட்டுமே இருந்தது. முதியவரும் இல்லை. மழைத்துளிகள் மட்டும் மர இலைகளில் இருந்து மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. அருள் கீழே பார்த்தான். மண்ணில் அந்த பழைய குடை கிடந்தது. அவன் அதை மெதுவாக எடுத்தான். குடையின் மேல் சிறிய நீர்த்துளி ஒன்று பிரகாசித்தது. அருள் சிரித்தான். தூரத்தில் கிராமத்தின் குழந்தைகள் சிரிக்கும் சத்தம் கேட்டது. வானத்தில் கருமேகங்கள் மெதுவாக நகர்ந்தன. இந்த முறை அவை கிராமத்தை விட்டு செல்லவில்லை.